என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ மேக்ஸில் இன்னொரு சம் பார்க்கலாம். அது வேல்யூ ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே இதே மாடல் சம் பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. 1/1 வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டே வேணாம், அவ்வளோதான். இப்போ 2 - 1/2 இங்கே போட்டுக்க பாருங்க. 4 - 1/2 ஆகும் 3/2. அப்போ இங்கே 3/2. அப்போ 1/3/2. அப்போ என்ன ரெசிப்ரோக்கலாக 2/3. திரும்ப இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கணும். அப்போ 8/3. திரும்ப இது வந்து ரெசிப்ரோக்கலாக போகும். அப்போ 3/8. திரும்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்து போட்டுக்கோம். அப்போ 1/19/8 ஆகுது. ஸோ 8/19 ஆகும். இதே டினாமினேட்டில் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சம் தான். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பிட் பண்ணிக்கணும். அதான் கான்செப்ட். இப்போ P/Q +1 பிரிச்சுக்கலாம். இதை வந்து P/Q -1 பிரிச்சுக்கலாம். இது சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இதே மாடலில் ஒரு சம் வந்து கீழே போட்டிருக்கேன். அதுக்கு ஆன்சர் வந்து 4. வரலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன் அப்புறமா. இந்த ஃபார்மேட்டும் ஈஸியான சம் தான். இது எல்சிஎம் எடுத்தால் போடணும். இந்த பார்த்தோன்னே பவரை பார்த்தோன்னா பயந்துக்கூடாது. இதில் எது ஹையஸ்ட் பவரோ அதை போட்டுட்டு இதுக்கு வந்து எல்சிஎம் என்னென்ன நம்பர் மிஸ் ஆகுதோ அது எல்சிஎம் ஃபார்மேட்டில் போட்டு கண்டுபிடிச்சிட்டு ஒரு கால்குலேஷன் போட வேண்டியதான். இதுவும் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸில் வர ஒரு மாடல் தான். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். A + B C ஹோல் ஸ்கொயர் = A² + B² + C² + 2 × AB + BC + CA. இதுதான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. A + B + C வந்து 13. இது வந்து 13². ஸோ இங்கே போட்டுருக்கேன் பாருங்க. இது வந்து 169 ஆயிரும். கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுருங்க. = இதோட வேல்யூ 69 + 2 × AB + BC + CA. இது மட்டும் தான் வேணும். ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணிக்கலாம். வந்த ஆன்சரை 2 ஆல் டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த வரல ஐடென்டிட்டிஸ் எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.